சீமையின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி பற்றிய ஒரு குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வியாபாரி ஒருவர் இருந்தார். அந்த வியாபாரி எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் லாபம் இருந்தால் மட்டும்தான் செய்வார். அதில் நஷ்டம் இருந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய மாட்டார். இவர் சின்ன வயசுலேருந்து ஒரு மானை வளர்த்துக்கிட்டு வரார். காலமும் போக போக அந்த மானுக்கு வயசு போச்சு. இவர் அவரோட தோட்டத்துல ஒரு கிணறு ஒன்று வெட்டி வச்சிருந்தாரு. அந்த கிணத்துல தண்ணி வரல. அதனால இவர் யோசிக்கிறாரு, இந்த கிணத்துனால எனக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்லை அப்படின்ட்டு அந்த கிணத்தை திறந்த வெளியாவே விட்டுடுறாரு. இந்த வயசான மான் என்ன செய்து ஒரு நாள் அந்த தோட்டத்திற்கு துள்ளி குதித்து விளையாடுது. அப்படி விளையாடுறப்ப தெரியாம போய் அந்த கிணத்துளுக்கு விழுந்துருது. அந்த கிணத்துளுக்கு விழுந்த மான் யோசிக்குது, நான் இவ்வளவு நாளா என்னோட முதலாளிக்கு விசுவாசமா இருந்துட்டேன். அதனால என் முதலாளி எப்படியாவது என்னைய காப்பாத்துவார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. வியாபாரி தனது வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மானை தேடினா மானை காணோம். கொஞ்ச நேரம் செஞ்சு பார்த்தா அந்த மான் கத்துற சத்தம் தோட்டத்துல உள்ள அந்த கிணத்துல வந்து கேட்கறத அவர் பார்க்குறாரு. உடனே அவரு எப்படியாவது இந்த மானை காப்பாத்திடணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போறாரு. கிணத்துக்கிட்ட போனோன்னைக்கு மறுகை யோசிக்கிறாரு, இந்த மானுனாலையும் இந்த கிணத்துனாலையும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த மானையும் அந்த கிணத்துக்கு வச்சு அந்த கிணத்துக்கு மண் போட்டு கிணத்தை மூடிடலான்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சபடியே அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு, நண்பர்களே, இந்த மானையும் கிணத்துக்கு வச்சு இந்த கிணத்தை மண்ணால நிரப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. தனது நண்பன் சொன்னதுக்கு ஏற்ப அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மானையும் கிணத்துக்கு வச்சு அது மேல மண்ணை போட்டு மூட ட்ரை பண்றாங்க. எல்லாரும் அந்த கிணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை அள்ளி கொட்டுறாங்க. அப்பதான் அந்த மானுக்கு புரியுது, நம்ம முதலாளி நம்மள தீர்த்து கட்ட நினைக்கிறாருன்னு விளங்கிச்சு. அவரு நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தா நம்மள மாதிரி இந்த உலகத்திலே ஒரு பெரிய முட்டாளு கிடையாது அப்படின்னு நினைச்ச அந்த மான் ஏதாவது ஒரு வழியில தப்பிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுச்சு. ஒவ்வொரு முறையும் அவங்க மண்ணை அந்த கிணத்துல போடுறப்ப அந்த மண்ணை அதை உதறி உதறி கொஞ்சம் கொஞ்சமா மேல வரைக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மானோட்டு சத்தத்தை காணான்னு அவங்களாம் அந்த கிணத்தை எட்டி பார்த்தா அந்த மான் என்ன செய்யுதுன்னா கிணத்தோட விளிம்புக்கு வந்து துள்ளி பாய்ந்து ஓடி தோட்டத்துல மறைஞ்சுக்கிச்சு. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மான் வந்து அந்த முதலாளி காப்பாத்துவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா இன்னொரு அந்த மான் வந்து இறந்திருக்கும். அதே இந்த மானோட்டு விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக இன்னைக்கு இந்த மான் உயிர் பிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா விடாமுயற்சிங்கிற ஒன்று இருக்கு. முதலாம் தடவையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறோம், ரெண்டாவது தடவையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெற்றி பெறும் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வெற்றி பெறும் வரைக்கும் ட்ரை பண்ணுறதோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் எந்த விஷயமும் சக்ஸஸாக முடியும். உங்கள் மேல் விழக்கூடிய தடை கற்கள் எல்லாத்தையும் படிக்கற்களாக எண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான படிக்கற்களாக நினைச்சு அது மேலே ஏறி போகணும். அப்பத்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். விடாமுயற்சி இருந்தா உங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த கதையின் படிப்பினையாக அமைகிறது. நன்றி.